யாத்திராகமும் 23:27. எடுத்தவங்க யாராவது வாசிங்க. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஹல்லேலூயா. அது என்ன கர்த்தருக்கு பயப்படும் பயம்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் அர்த்தம் என்ன? அந்த வசனத்தில் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் முழு மனதோடு கர்த்தருக்கு பயந்தால், முதலாவது கர்த்தர் உன் சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணுவார். அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு உன் வாழ்க்கையில் ஜீவித்தாயானால், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு உங்கள் வாழ்க்கையில் இருப்பீர்களே ஆனால், கர்த்தர் உன் சத்துருக்களை நீ கேட்காமலே உன்னை விட்டு தூரம் விரட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் சத்துருக்களை அப்புறப்படுத்தும், எனக்கு அது பிரச்சனை, இது பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. உலகத்தில் வாழ்ந்தப்ப ஏசப்பாவே பாடுகின் வழியாக தான் கடந்து போனாங்க. ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, கடைசி பரியந்தம் நிலை நிற்குபவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படும் பயம். அது என்ன கர்த்தருக்கு பயப்படும் பயம்? முதலாவது, நாம் பேசுகிற வார்த்தையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ரெண்டாவது, நாம் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மூன்றாவது, ஆலயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதலைன்னா அப்படி நடுங்கிறது இல்லை, உள்ளான இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுது. முதல் விஷயம், ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வருவதும் கர்த்தருக்கு பயப்படுற பயம். 8 மணி ஆராதனைக்கு 7:55க்கு நீங்கள் வந்தீங்கன்னா 7:50க்கு ஏசப்பா வந்து காத்துட்ருப்பார். நான் இதை யார் மனசை கஷ்டப்படுத்தவோ துக்கப்படுத்தவோ சொல்லலை, கர்த்தர் நடத்துகிற விதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடி பாருங்களேன். இதுக்கு சாட்சி நான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. கர்த்தர் உங்களை ஏசாயா 58:14 கடைசி வசனம் சொல்லுது, உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை நிரப்புவேன்னு சொன்னார். கர்த்தர் பொய் உரையாத தேவன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தயவு செய்து கொடுங்க. அதிகாலை எழுந்துறீங்க, வேலை உங்கள் செல்ஃபோனை பார்க்கறதுக்கு முன்னாடி தூக்கி வச்சுட்டு வேதத்தை கையில் எடுங்க. கர்த்தாவே, நல்ல நாளை கொடுத்தீங்க, நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க, புது நாளை கொடுத்துருக்கீங்க. என் கூட நேற்று படுத்து உறங்கினவங்க இந்த நாள் காலையில் நிறைய பேர் பார்க்கல, எனக்கு ஒரு புதிய நாளை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அந்த நாளின் முதல் 1 மணி நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு கொடுக்கறத நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உன் சத்ரு பார்ப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நாம் தேவன் ஜீவிக்கிற தேவன். நீ கண்ணீர் விடும் போதெல்லாம் உன் பக்கத்தில் இருந்து நீ அழாதன்னு சொல்கிற தேவன். அநேகர் உன்னை அழ வச்சு பார்ப்பாங்க, ஆனால் கர்த்தர் ஒருத்தர் தான் உன் கண்ணீரை தொடச்சி உன்னை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். நிச்சயமாய் நான் சொல்கிறேன், உலகம் நீ எப்போ விழுவேன்னு பார்க்கும், ஆனால் கர்த்தர் உன்னை எப்போ கரம் பிடிச்சி தூக்கணும்னு பார்க்குறாரு. நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பான், ஆனால் எப்படி நினைப்பான் தெரியுமா? அவனோடு நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் கர்த்தர் ஒருத்தர் தான் தனக்குள்ளது முழுவதையும் உனக்கு கொடுத்தாரு. இது அன்பின் உச்சகட்டமாய் தன்னுடைய சொந்த குமாரனை உனக்காய் எனக்காய் கொடுத்தாரு. இந்த அன்பை விட பெரிய அன்பு உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறேன், இந்த நாளிலிருந்து ஒரு முடிவோடு தயவு செய்து கடந்து போங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என் இருதயத்தில் இருக்கா? அதிகாலை என் தேவனுக்கு நான் தரேன் நேரத்தை. என் தனிமையில் நான் எவ்வளவு தூரம் சுத்தமாக இருக்கேன். என் செல்ஃபோன் எப்படி கர்த்தருக்கு முன்பதாய் சுத்தமாக இருக்கு, என் நடக்கை எப்படி கர்த்தருக்கு முன்பதாய் சுத்தமாக இருக்கு, நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் எப்படி கர்த்தருக்கு முன்பதாய் சுத்தமாக இருக்கு. என் தேவனுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் சபையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் தம்பி வினய் அடிக்கடி சொல்லுவார், எங்கள் சபையில் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. உண்மையாக கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்கிறேன்,
கர்த்தருக்கு பெரிய ஜனத்தை வச்சு செய்யணும்னு இல்லை, இந்த சின்ன ஜனத்தை வச்சு பெரிய காரியம் கர்த்தரால் செய்ய முடியும். நான் சொல்றேனே, இந்த சின்ன ஜனத்தை வச்சு கர்த்தரால் பெரிய காரியம் செய்ய முடியும். நீங்க கரங்களை தட்டுறதுக்காக நான் சொல்லலை, உண்மையை பேசுறேன். ஆனால் கர்த்தர் கேட்கறது ஒன்னே ஒன்று, அவருக்கு பயப்படுற பயம். உண்மையாய் நான் கர்த்தருக்கு பயப்படுறேனா, எந்த அளவுக்கு நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் எந்த அளவுக்கு செவி சாய்க்கிறேன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ தன்னால் கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதிகாலை எழுந்த வேதத்தை வாசிச்சு, கர்த்தாவே நீர் என்ன எனக்கு சொல்லுகிறீர், இந்த நாளில் நீர் என் கூட என்ன பேசுகிறீன்னு சொல்லி வேதத்தை எடுத்து மார்போடு அணைச்சிக்கொண்டு, ஏசப்பா பேசுங்க, நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு முன்பை வந்து அடுத்த நாள் ஏசப்பா காத்திருப்பாருங்க. நான் சொல்கிறேன், நான் அருமை சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை ஏமாற்றுகிற தேவன் அல்ல, உன்னை வாழ வைத்து அழகு பார்க்கிற தேவன் அவர். நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். அந்த ஆசீர்வாதம் உன்னோடு மாத்திரமல்ல, உன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அவர். ப்ரொவைடட். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு வந்து போகும்போது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்கணும். உங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயந்திருக்கணும். வேலை செய்கிற ஸ்தலத்தில் கர்த்தருக்கு பயந்திருக்கணும். நீங்கள் இருந்து பாருங்களேன், அதுக்கு அடுத்தது கர்த்தர் செய்கிறது. கர்த்தர் சொல்லுவார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன்னு சொல்லி. நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் அப்படியே சுமந்துட்டு போங்க. உன் வழியிலெல்லாம் என்னை நினைத்துக்கொள், அப்போது நான் உன் பாதையை செவைப்படுத்துங்கன்னு சொன்ன தேவன் உன் பக்கத்துலேருந்து சொல்லுவார், மகளே மகனே வழி இதுவே, இதில் நடன்னு சொல்லுவார். ஒருவேளை பாதையை தெரியாமல் நிற்கலாம். என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன, என் மகளுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய கணவருடைய நிலவரம் என்ன, என் மனைவியுடைய நிலவரம் என்ன, என் பிள்ளைகளுடைய நிலவரம் என்ன என்று ஒருவேளை ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சினாரியோவில் சிச்சுவேஷனில் நீங்கள் வந்திருக்கலாம். இன்று கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், நீ எனக்கு பயந்து நட. அவ்வளோதான், நீ எனக்கு பயந்து நட. ஃபினிஷ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். நம்ம ரெண்டு காரியம்தான் பண்ணணும். கர்த்தர் 3 காரியம் உனக்காக பண்ணுவார். நீ உன்னை தாழ்த்தணும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கணும். ரெஸ்ட் ஆஃப் த 3 things God will take care of everything. மிச்சம் 3 கர்த்தர் பார்த்துப்பாரு. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். உன் தகப்பனாக யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை நினைப்பார். உன் ஆயுசை பூரணப்படுத்துவார் கர்த்தர். ஒருவேளை நீ பலகீனத்தோடு இந்த நாள் காலையில் வந்திருக்கலாம். கர்த்தாவே என் பலகீனம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த நாளை நான் சொல்கிறேன், உன் பலகீனத்தை விட கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் தேவன் எனக்காய் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்ததாய் நாம் கர்த்தருக்கு பயப்படுவதனால நம்ம இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்காருன்னு பார்ப்போம். சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14. கர்த்தர் உடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. போதுமா? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கு. அது என்னப்பா கர்த்தருடைய ரகசியம்? கர்த்தருடைய ரகசியம்னா என்னது? கர்த்தர் தன்னுடைய பிதா தன் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறதை ஒருவரும் அறியலை. ஆனால் அதையும் உனக்கு வெளிப்படுத்த கர்த்தர் சித்தமாக இருக்கார். எப்படி தெரியுமா? நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது. கர்த்தருக்கு உன் வழியெல்லாம் பயந்து நடக்கிறதுனா என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. உன்னுடைய முழு மனதோட, உன்னுடைய முழு பலத்தோட கர்த்தரிடத்துல நீ அன்பு கூர்ந்தாலே போதும், உன் வழியெல்லாம் செவியாக போயிடும். நீங்கள் நம்ம ரொம்ப பெருசாக நான் வெள்ளை துணி போட்டுட்டு வெள்ளை பேண்ட் ஷர்ட் போட்டு வெள்ளை துணி போட்டால் தான் இல்லை. கண்டிப்பாக ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், முடிஞ்சால் வெள்ளை துணியிலே வாங்க, ரொம்ப ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? அப்போ தான் வெளியே இருக்க ஜனத்துக்கு தெரியும் இது ஆலயத்துக்கு போகிற ஜனம்னு. வாங்க, அது 2வது. ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தின் ஆழத்தை பார்க்குறாரு. அவருக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று, என் மகன் எனக்கு பயந்து
தன்னுடைய வழியெல்லாம் என்னை பயந்து பாதையெல்லாம் என்னை நினச்சி கொண்டே நடக்கிறானான்ற அந்த ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் கர்த்தருக்கு தேவை. அப்போ கர்த்தர் தன்னுடைய பிதா தனக்கு கொடுத்த ரகசியத்தை அவர் உனக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் நான் சொல்கிறேனே, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாமல் நான் நிற்கிறேன். கர்த்தருக்கு பயந்து பார், அந்த ரகசியத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். You may expect, Lord, I don't know what's the next going to happen. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், நீ எனக்கு பயந்து நட, உன் கர்த்தருடைய ரகசியத்தை உனக்கு தருவார். கர்த்தருடைய ரகசியம் என்ன தெரியுமா? நீ உன் வாழ்நாள் எல்லாம் சுகித்திருக்க வேண்டும் என்பதா. நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியதுதான். பூமியின் உயர்ந்த இடங்களில் நீ ஏறி இருக்கணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். உன் வழிகளெல்லாம் அவருக்கு ஒப்புவிக்கணும். உன் சிந்தையெல்லாம் எப்போதும் அவரோட கனெக்ஷன்லேயே இருக்கணும். ஒரு பல்பு எரியணும்னா 2 ஒயர் போகணும், ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல். ஸோ அந்த 2 ஒயர் போனால் தான் கரண்ட் வந்தால் தான் பல்ப் எரியும். நீ பல்ப் எரியலைன்னா நீ இன்னும் ஃப்ளக் பண்ணலை, யூ நாட் அட் ஃப்ளக்ட். அதான் பல்ப் எரியாமல் இருக்குது. அப்போ கர்த்தர் என் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறதுக்கு எனக்கும் அவருக்கும் என்ன இருக்கணும்? ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஒரு கனெக்ஷன் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் நடந்து போகும்போது என்னை பின்னால் வந்து பார்க்குறேன்னு சொல்லணும், கர்த்தருக்கு பயந்தவ போகிறா. எனக்கு பின்னால் சொல்லணும், கர்த்தருக்கு பயந்த மனுஷன் முன்னால் போகிறான். இந்த சாட்சி தான் உங்களுக்கு எனக்கு இந்த நாள் தேவை. கடைசி நாளில் நின்று கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே சகோதரனே, பூமி பெரிய அழிவை பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் நன்றி சொல்லணும், நம்ம இந்தியாவில் இருக்கோன்னு சொல்லி. எல்லா நாடும் தத்தளிச்சு போய் நிற்கிது. வல்லரசுன்னு சொன்ன அமெரிக்கா ஆடி போய் நிற்குது. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன ரஷ்யா பயந்து நிற்குது. உன்னையும் என்னையும் கர்த்தர் சேஃபாக வச்சிருக்காரு. அந்த நாளில் சொல்கிறேன், உன்னையும் என்னையும் கர்த்தர் ரொம்ப சேஃபாக வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. இது என் மகள், இது என் மகன் அப்படின்னு நான் சொல்கிறேன். முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு அஞ்சி நடந்து பாருங்களேன். வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உன் சத்துரு பார்த்து அவன் சொல்லுவான் கர்த்தரோடு நீ இருக்கிறன்னு சொல்லி. மனுஷன் உனக்கு சாட்சி கொடுக்கணும், நீ கர்த்தருக்கு பயந்து. அதை நம்ம மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். அடுத்த அதிகாரத்தை திரும்ப பார்ப்போம். சங்கீதம் 33:18. சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை போதுமா மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். ஒருவேளை நம்ம அநேக நேரம் சொல்லுவோம், கர்த்தாவே என் வியாதி நிமித்தம் மரணக்கட்டுகள், என் பாவத்து நிமித்தம் மரணக்கட்டுகள். இந்த நாளில் கர்த்தர் உன் கூட பேசுகிறார். என் அருமை சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருக்கு பயந்து பார், அந்த மரணக்கட்டுகள் விலகும், அந்த பாவக்கட்டுகள் விலகும். கர்த்தர் உனக்கு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீ சுதந்திரிச்சு கொள்வா. ஒன்னே ஒன்று தான் நீ செய்யணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நீ ஒரு முடிவெடு, கர்த்தாவே இந்த நாளிலிருந்து நான் கர்த்தருக்கு உங்களுக்கு பயந்து நடப்பேன். நீங்கள் எதை குறித்து கவலைப்பட. ஒருவேளை கர்த்தாவே என் பாவம் இவ்வளோ பெருசு, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அதிகாலை எழுந்து அவருடைய சமூகத்தில் நீ காத்து இருந்துட்டனா 1 by 1 கர்த்தர் உன்னை சுத்தப்படுத்துவார். உன் பாவம் அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் கர்த்தரால் அதை சுத்தப்படுத்த முடியும். ஆனால் நீ முழு மனதோடு கர்த்தருக்கு பயந்துருக்கணும். நீ பயந்துருக்கும்பொழுது கர்த்தர் உன் அருகிலே இருப்பார். நீ இருளில் நடந்தாலும் பயப்படாது இருப்பார். ஏன்னா கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கார். அவரே உனக்கு வெளிச்சமாக இருப்பார். வேதம் சொல்லுது, அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார்னு. இந்த வார்த்தை பொய் உரையாத தேவன். உலகம் மாறி போகலாம், கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாதே. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது இப்படி வேதத்தை சுமந்துக்கிட்டு வாங்கல வெளியே. வேதத்தை நீங்கள் சுமந்தா கர்த்தர் உங்களை சுமப்பார். என் அருமையான சகோதரனே சகோதரி, நிறைய டைம் நம்ம ரொம்ப ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக என் கையில் மொபைல் இருக்குது. நோ 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 வேதம் கிடைக்காத நாளுக்குள்ளே நாம் வந்துட்டு இருக்கோம். திரும்ப சொல்கிறேனே, மிக கொடிய நாளை நோக்கி நம்ம வேகமாக நெருங்கிட்டு இருக்கோம். கிடைச்ச இந்த நாளிலாவது கர்த்தருடைய கிருபையை இழந்துடாமல் தயவு செய்து காத்துருங்க. நான் உங்களுக்கு ரொம்ப அன்பாக சொல்லுவேன், கர்த்தருக்கு பயப்படுற பயம் எல்லாத்துலேயும் தேவை. நானும் அன்பு தம்பி வினயம் எங்கள் தொழிலின் நிமித்தம் அதிக தூரம் வாகனத்தில் போக வேண்டிய நிலவரம். ஏன்னா எங்களுடைய தொழில் அப்படி. ஆனால் நாங்கள் ஜெபிப்போம், காலையில் ஜெபிச்சுட்டு கிளம்பி போயிட்டு வருவோம். முடிக்கும் போது ஜெபம் பண்ணுவோம், கண்ணிலேருந்து தண்ணி வரும். கர்த்தர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார்.
நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? நீங்கள் நான் உத்தமன் சொல்லலை. தேவனுக்கு முன்பதாக ஒருவனும் சுத்தம் இல்லை, அவர் ஒருவரே பரிசுத்தர். ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீ கர்த்தருக்கு பயந்தால் கர்த்தர் உன்னை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை உங்கள் இருதயத்தில் இந்த நாளில் வைங்க. நாம் பயப்படும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் நமக்கு போதிக்கிற தேவனாக்க. சங்கீதம் 34:11 எடுங்களேன், எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 34:11. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஒரு நாள் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி கர்த்தருக்கு பயப்படுறேன்னு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. நீங்கள் மனுஷனை பார்க்காதீங்க, ஜீவனுள்ள வார்த்தை அதிகாலை எழுந்து நோக்குங்க. ஒருவேளை உங்களுடைய தொழில் ஒருவேளை சீக்கிரம் போகணும், நைட்டெல்லாம் வேலை, என்ன நடந்தாலும் ஒரு நாள் பிறந்த உடனே அதிகாலையில் எழுந்து ஒரு சின்ன இடத்த, வீட்டில் ஒரு குட்டி இடத்துல முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அதிகாலை கர்த்தரை தேடுங்க. அந்த நாளின் முதற் பகுதியை கர்த்தருக்கு கொடுங்க. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்கள் கூட தான் நடத்துவார். நான் சொல்கிறேன், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, நம்ம வாழ்க்கையில் அநேக தரித்திரங்களும் அநேக வியாதியும் இருக்குது. ஒரே காரணம் என்ன தெரியுமா? நம்ம கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இல்லாமல் போனது தான். ரியலி நான் சொல்கிறேன், ரொம்ப அதை வேதனையோடு சொல்கிறேன். நம்ம தேவனை போல ஒரு தேவன் பூலோகத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் வருகிறவருமா இருக்கிற தேவன் அவர். அவரை போல ஒரு தேவனை தெரிஞ்சு கொண்ட நாம ரொம்ப லேசியா, ரொம்ப சோம்பேறித்தனமா, எடுத்த உடனே காலைல முழிச்ச உடனே தேடி எடுக்கிறது மொபைலை தான். வேண்டாம், தாழ்மையாக கேட்குறேன். அதிகாலை எழுந்த உடனே ஒரு நேரத்தை வச்சுங்க. உங்கள் மொபைலில் அலாரம் வைங்க. அலாரம் இல்லையா, அதிகாலை எழுந்துறீங்க. எழுந்த உடனே கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்க, ஆவலாக தேடுங்க. எங்கள் அப்பா என் கூட இன்றைக்கி என்ன பேசுகிறாரு, எங்கள் அப்பா எனக்கு கூட இன்றைக்கி என்ன பேசுகிறாரு, நான் என்ன வசனத்துக்கு கொண்டு என் கூட கர்த்தர் பேச போகிறாரு. நீங்கள் காத்து இருந்து பாருங்களேன். முதல்ல ஒரு வேளை உங்களால் 1 மணி நேரம் கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் முதல்ல ஆரம்பிங்க. அது 15 நிமிஷமாக மாற்றுங்க. அதுக்கப்புறமா அது அரை மணி நேரம் 30 நிமிஷமாக மாற்றுங்க. அதுக்கப்புறமா அது 1 மணி நேரமாக மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஏன் தெரியுமா? கர்த்தர் பேச பேச உங்களால் அந்த சன்னிதானத்தை விட்டு எழுந்திருக்கவே முடியாது. நான் இன்று உங்களுக்கு சொல்லித்தரேன், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நடந்து கொள்ளுங்க. ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வாங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு ஆலயத்தில் பங்கு கொள்ளுங்க. ஆலயத்தின் ஊழியத்தை உங்களால் எவ்வளோ தோல் கொடுக்க முடியுமோ தோல் கொடுங்க. நான் சொல்கிறேன், உன் சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். உன் சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். ஆனால் நீ கர்த்தருக்கு பயந்திருக்கணும். நீ பயந்து இல்லாமல் கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்வார்னா, உனக்காக எல்லாத்தையும் கர்த்தர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை சுதந்திரிக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். ஒருவேளை நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த காலை வேளையில் என் வாழ்க்கையின் தரித்திரத்துக்கு காரணம் என்ன? என் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதம் இன்னும் என் வாழ்க்கையில் என் பிள்ளைங்களுக்கு நடக்கலை, எனக்கு நடக்கலை, என் கணவனாருக்கு நடக்கலை, என்னுடைய ஊழியத்தில் நடக்கலை அப்படின்னா நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கணும். பாஸ்டர் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் கண்ணீரோடு போன வாரம் ஜெபிச்சேன், அழுதுறேன். இந்த அளவு நம்ம நம்மளுடைய பொறுப்பில் இவ்வளோ பின்தங்கி இருந்தால் கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? நமக்கு ஒரு மனுஷன் தேவைன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நமக்கு மேலே இருக்க ஒரு அதிகாரியை பார்க்கணுன்னா 9 மணிக்கு வர சொன்னால் 8:50 போய் நிற்போம், எப்படியாவது அவர்கிட்ட இருந்து ஒரு நன்மையை சுதந்திரிச்சு கொள்ளணும்னு. ஆனால் ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னால் 8 மணி ஆலயத்துக்கு 9 மணி வரைக்கும் ஜனங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. நீ இப்படி அசதியாக இருந்தால் கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? நான் சொல்கிறேன், உன் பணத்தாலும் உன் விளைச்சலின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் வழிந்தோடும். கர்த்தர் உன்னை அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். நம்ம கையில் தான் நம்மளுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அதிகாலை எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபத்தோடு ஓய்வு நாளுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற யோசனையை கர்த்தர் நிறைவேற்றுவார்.
கர்த்தர் உனக்கு யோசனையை தந்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவார். நீ எந்த வழியில் போகணுமோ அதை காட்டுவார். உனக்குன்னு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை காணும்படியாக உன் மனக்கண்களை திறப்பார். உன்னுடைய வெளிக்கண்களை கர்த்தர் திறப்பார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். ப்ரொவைடட் யூ ஷுட் நோ வாட்ஸ் த ஃபேர் ஆஃப் த லார்ட். ஆனால் நீ கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அதை தெரிஞ்சிக்காதனால தான் அதிகமாக ரொம்ப பெடலுக்குள்ளாக கற்று போகிறோம். சங்கீதக்காரன் சங்கீதம் 23:4 அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார், படிங்களேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒருவேளை நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கா? சங்கீதக்காரனுக்கு இருந்த இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த. மரண இருள்னா என்னது? வியாதி, நம்ம எதிர்பாராத ஒரு பண கஷ்டம், நம்ம எதிர்பாராத ஒரு திடீர் ஆபத்து. இந்த சமயத்திலும் அவர் என்ன சொல்றாரு? இந்த மரண இருளில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என் கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒருவேளை இந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு இருக்கா? இல்லைனா இந்த நாள் ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னீங்களே, இதுக்கு நான் ஆயத்தமாக எனக்கு உதவி செய்ய. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொன்னான். அந்த நம்பிக்கையும் அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எனக்குள்ள தாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு நீங்கள் பயந்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருக்கு நீங்கள் பயந்து பாருங்கள், உங்கள் கணவனார் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். கர்த்தருக்கு நீங்கள் பயந்து பாருங்கள், உங்கள் கணவனார் ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவார். கர்த்தருக்கு நீங்கள் பயந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைப்பார். கர்த்தருக்கு நீங்கள் பயந்து பாருங்கள், உன் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நீ பயந்து பாருங்கள், உன் வாகனத்தை கர்த்தர் உன் கூட இருப்பார். கர்த்தருக்கு நீங்கள் பயந்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா வெளிப்புறமாக இல்லை. ஒருவேளை மனுஷன் முன்பதான் நான் அப்படி நடங்கலாம், ஆனால் வேதம் சொல்லுது மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். He knows the bottom of the heart. உன் இருதயத்தின் அடியில் என்ன இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் என் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பேன். அப்படின்னா என்னன்னா, the zero, I make my heart zero, I worship the Lord with all my heart. என் இருதயத்தை நான் பூரணமாக காலியாக்கி அதை கர்த்தரை உள்ள நிரப்பிட்டேன். அங்கேருந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒருவேளை இந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சி நமக்குள்ள இன்னைக்கு இருக்கா? இந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் நமக்குள்ள இல்லைனா, கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ எனக்கு பயந்து நட. அவ்வளோதான் நம்ம செய்ய போகிறோம். நான் என் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடப்பேன். என் செய்கைகள், என் நடக்கைகள், என் பார்வை, என் மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு நான் பயந்து நடப்பேன். நம்மளுடைய மொபைல் ஃபோனை லாக் பண்ணாமல் தைரியமாக வெளியே யாருக்கா ஊழியக்காரங்கிட்ட கொடுக்க யாருக்கா தைரியம் இருக்கா? கர்த்தர் பார்க்குறாரு. என் மொபைல் ஃபோனோட நான் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறேன், என் பைபிளோடு நான் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறேன். நான் உங்களை கேட்க விரும்பல, அது உங்களுக்கும் கர்த்தருக்கும். சிந்திச்சு பாருங்கள், நான் எங்கே இருக்கேன், நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன் தேவனை விட்டு, நான் எவ்வளோ என் மொபைலோடு இருக்கேன், எவ்வளோ என் தேவனோடு இருக்கேன். சிந்திச்சு பாருங்கள். நான் உங்களை ஜட்ஜ் பண்ண வரல, ஏன்னா நான் ஜட்ஜ் பண்ண வரல. வேதம் சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க திரும்ப பார்க்கிறது என்ன. இந்த நாள் நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரத்தில் கேளுங்க, கர்த்தாவே என்னை சுத்தப்படுத்துங்க, என் கண்ணில் இருக்க உத்தரம் முதலாவது போகட்டும், நான் பரிசுத்தமாகட்டும். மற்றவங்களை போய் நீங்கள் சபைக்கு வாங்கன்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் உங்களை பார்க்குறவங்க தன்னால் சபைக்கு வந்துடுவாங்க. அதான் சாட்சி, அதான் சாட்சி. நாங்கள் இந்த கிதியோன் இன்டர்நேஷ்னலில் ஒரு பார்ட் ஆஃப் மெம்பராக நான் இருக்கேன். நாங்கள் போய் போகிற இடமெல்லாம் தம்பி வினய்க்கும் தெரியும். நாங்கள் போகிற எல்லா ஹோட்டல்ஸு, தங்குற லாட்ஜி, சாப்பிட்ற இடம், பெட்ரோல் பங்கு எல்லாத்துலேயும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வேதாகமத்தை கொடுப்போம். கொடுத்துட்டு கொஞ்சம் படிங்கண்ணே அப்படின்னு பல்ல காமிச்சினே கொடுப்போம், ஈன்னு கொடுப்போம். ஏன் தெரியுமா? எப்படியாவது அந்த வசனம் அவங்கக்கிட்ட போய் சேரணும். தாகம் தாகம். கர்த்தருடைய தரிசனத்தை கொடுத்து நீ தாகமாக இருந்தா
உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் தாகமாக இருப்பார். இந்த நாள் நான் தீர்க்க தரிசனம் ஒரே வார்த்தை சொல்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை குறித்து நீ தாகமாக இருந்தா உன் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் தாகமாக இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களை உன்னை ஏறி இருக்க படும்படி வருவார். இதை நான் சொல்லலை, ஏசாயா 58:14 கடைசி வசனத்தை நீங்கள் படிங்கம்மா. ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில், அம்மா கொஞ்சம் நிறுத்துங்க தாயி, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன்னை ஏற்றிட்டு இறக்குறேன்னு சொல்லல கர்த்தர், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு வேற எந்த வசனமும் இப்படி முடியல. இந்த ஒரு வசனம் தான் இப்படி, இன்னொரு வசனமும் இருக்கு. இந்த வசனம் கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு முடிக்குது. ஒருவேளை பூமியின் உயர்ந்த இடத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாமல் இருக்கா? இன்னைக்கு சம்பந்தமே இல்லாதவன் பூமியின் உயர்ந்த இடத்துல இருக்கான். ஏன் நான் சுதந்திரிக்க முடியல? இன்னைக்கு சொல்கிறேன், ரகசியம் உங்கள் கையில் தான் இருக்கு. ரகசியத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. நீ எனக்கு பயப்படு, நான் உனக்கு ரகசியத்தை போதிப்பேன். நீ எனக்கு பயந்து நட, நான் உனக்கு ரகசியத்தை போதிப்பேன். நம்ம சும்மா வந்தோம் சும்மா கேட்டோன்னு இல்லை, நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்றதை முதல்ல நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப நல்லவன், நான் சர்ச்சைக்கு தவறாமல் போகிறேன், என் வர காணிக்கையில் எல்லாம் இதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பக்கம் தேவை தான். ஆனால் நீ அது எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருக்கு தேவை. உன்னை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினாரு. உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைச்சேன்னு சொன்னார். வேற யாரும் அப்படி சொல்லலை. உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகும் முன்னே I have called the name while be in the womb of your mother. உன்னுடைய கரு உருவாகிறதுக்கு முன்னே கர்த்தர் உனக்கு பேர் வச்சார். ஒருவேளை ஜான் வெஸ்லின்ற பேர் நான் என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னால் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார், இவன் ஜான் வெஸ்லி அப்படி. அப்போ கர்த்தர் எவ்வளவு கரிசனையாக உங்க மேலே இருக்காரு. அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுறதுக்கு ஏன் நமக்கு கசக்குது? நான் அன்பு கூற மாட்டீங்கன்னு சொல்லலை, ஆனால் அதை விட உலகம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கு. உலக ஆசபாசம், உலகத்தின் இருக்கிய டாம்பரீகம், உலகத்தின் செல்வம், உலகத்தின் புகழ்ச்சி. நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு தான் கொடுத்தாரு. நீ தவற விட்டுட்ட, அவன் எடுத்துக்கிட்டான். நீ தவற விட்டனால அவன் எடுத்துக்கிட்டான். இன்னைக்கு ஏன் பூமி உயர்ந்த இடத்துல அவன் உட்காந்துருக்கானா? நீ ஜெபத்தில் இல்லை, நீ கர்த்தருக்கு பயப்படலை. அப்போ என்ன ஆகி போச்சு, உனக்கு வர வேண்டிய சான்ஸு உலகத்தானுக்கு போயிடுச்சு. இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு கர்த்தரிடத்தில் கேளுங்க. வேதத்தின் மேலே கையை வச்சு கேளுங்க, ஏசப்பா தாகத்தோடு உடைய வசனத்தை தேடுற இருதயத்தை எனக்கு தாங்க. தாகத்தோடு இன்னைக்கு நாளில் என்கிட்ட என்ன பேச போறீங்க அப்படின்னு ஒரு தாகத்தோடு வசனத்தை தேடுற ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுங்கன்னு ஏசப்பாட்ட கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஏன்னா வேதம் சொல்லுது, தாகமுள்ள ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன்னு சொல்லி. வேதம் பொய் உரையாத தேவன். அந்த வேதத்தை உடைய நீங்களும் நானும் கர்த்தரை முழு மனதோடு தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நிரப்புவார். அநேக நேரம் நம்ம ரொம்ப சோர்ந்து போய்டுறோம். போதும் நான் தேவனை தேடி இல்லை, அந்த நேரம் அப்படி தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் உனக்கு அடுத்தது ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. அதை காணும்படி உன் கண்கள் திறக்கப்படணும். அதுக்கு நீ செய்ய வேண்டியது அதிகாலை கர்த்தரிடத்தில் உட்கார, வேதத்தில் உன் நேரத்தை செலவழி. நடுவில் நேரம் இருக்கா, கையில் வேதத்தை எடு, நல்லா படி, நல்லா பேசு. கர்த்தாவே திறக்கும் போதெல்லாம் கேளு, கர்த்தாவே என் கூட பேசுங்க, கர்த்தாவே என் கூட பேசுங்க. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரிவிங்க. அடுத்த என்னுடைய மூமெண்ட் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் எப்படி என் அதிகாரியோட பேசணும், நான் எப்படி என் மேனேஜரோட பேசணும், நான் எப்படி என் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனலோட பேசணும், நான் எப்படி நான் ஹையர் அத்தாரிட்டிஸோட மூவ் பண்ணணும். கேளுங்க, எல்லாத்துக்கும் கர்த்தர் வேதத்தில் பதில். வேதத்தில் பதில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேடி கண்டுபிடிங்க. அதுக்கு உனக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அந்த ஆசீர்வாதம் ஊற்ற போல வரும், அது நிற்கவே நிற்காது. உன் பக்கத்தில் இருக்கவன் ட்ரையாக இருப்பான், உன்னை கர்த்தர் விடவே மாட்டார், உன்னை கையில் தூக்கி எடுத்துடுவார். நான் சொல்கிறேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பீங்க.
அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடை நம்ம தான். நான் சரியாக ஜெபிக்காதனால தான், நான் சரியாக வேதத்தை ஆராய்ந்து வாசிக்காதனால தான் அநேக ஆசீர்வாதங்கள் நான் தவற விட்டுட்டேன். அவன் எடுத்துக்கிட்டான். இந்த நாளில் ஒரு முடிவோட போங்க, அந்த இடம் என்னது? நான் தான் பூமியின் உயர்ந்த இடங்கள் ஏறி இருப்பேன். கர்த்தர் எனக்கு யாக்கோபின் சுதந்திரத்தை கொடுப்பேன் ஒரு வாயினால் சொன்னார். ஐ கோயிங் டு டேக் ஆஃப் நவ். நான் இதை இந்த நாளில் எடுத்துக்க போகிறேன். ஒரு வார்த்தை வசனத்தை இந்த நாளில் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அதை பிடிச்சிடுங்க. கர்த்தருடைய வசனத்தை இறுக பற்றிக்கொள்ளுங்க. நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அவர் பொய் உரையாதவர். அவர் வாக்கு பண்ணினால் நிச்சயம் நிறைவேற்றுவார். அது மாறாது. ஒருவேளை இந்த நாள் உங்களுக்கு இப்படி இன்னும் கிடைக்காதது போல இருக்கும், ஆனால் வேதம் சொல்லுது, கடைசி பரியந்தம் நிலைநிற்கப்பவனே ரட்சிக்கப்படுவான். உன் விசுவாசத்தை விட்டுடாத, உன் ஜபத்தை விட்டுடாத, உன்னுடைய வேத வாசிப்பை விட்டுடாத, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கையை விட்டுடாத, ஆலயத்துக்கு ஒழுங்கா வரதை விட்டுடாத. நான் சொல்றேன் சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை குறித்து கரிசனையா இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல உன்னை கொண்டு வந்து கர்த்தர் இங்க நிறுத்தி இருக்கிறார்னா ஒரு நோக்கம் உண்டு. There's a purpose Lord I brought you here. உன்னை கர்த்தர் இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. கண்டிப்பா நிறைவேறும். நான் உண்மையாக உங்கள் சபையை பார்த்து கர்த்தரை துதிக்கிறேன். சின்ன சபையாக இருந்தாலும் முழு பலத்தோடு கர்த்தரத்தில் அன்பு கூறுங்க. அதுக்காக கர்த்தர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை தருவார். நான் வந்து உங்களோட துதிப்பேன். விசுவாசத்தோங்க போங்க. நான் சொல்கிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அடுத்ததாக சங்கீதம் 27:1 எடுத்து வாசிங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் மானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? போதும். நான் யாருக்கு, ஒருவேளை நீ நினைக்கிறியா இன்னைக்கு நான் அவனை பார்த்து பயப்படுறேன், வட்டி கொடுத்தானே, வட்டி வாங்க எனக்கு கேட்க வருவானே, அவனை குறித்து பயப்படுறேன். நான் இந்த நாளில் சொல்கிறேன், நீ கர்த்தருக்கு பயந்து நடந்த பார். உன்னை பார்த்து அவன் பயப்படுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வாங்கின வட்டியை கொடுக்கலன்னா கர்த்தர் உங்ககிட்ட நீ என்ன தான் பயந்தாலும் கர்த்தர் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். நீ காசு யார்கிட்ட காசு வாங்கினீங்களோ அதில் உண்மையாக இருங்க. தயவு செய்து என்னால் சொல்கிறேன், ₹1 யார்கிட்ட வாங்கினாலும் முதல்ல அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அவன் கேட்கல, நான் கொடுக்கல, அப்போ கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. நீ அதிகாலை இல்லை, ஒரு நாள் முழுக்க தேடினாலும் கர்த்தர், எனக்கு கர்த்தர் நீதி உள்ள தேவன், கர்த்தர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். உன் நடக்க கர்த்தருக்கு முன்பதாக சுத்தமாக இருக்கணும். உன் காணிக்க கர்த்தருக்கு முன்பதாக சுத்தம். நீ ₹1000 கொள்ளை அடிச்சுட்டு கொண்டு வந்து நீ ₹100 போட்டால் கர்த்தர் அதில் சந்தோஷமாக இருக்க மாட்டார். நீ கடினமாக உழைச்சி கொண்டு வந்து ₹10 போட்டு கர்த்தர் உன்னை ஆசை வச்சு உயர்த்துவார். நான் சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு. நான் அப்போ ₹1000 கொள்ளை அடிச்சுட்டு வந்து தேவனுக்கு அது தேவையில்லை. பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. நீ கொடுத்தா கர்த்தருக்கு நிரம்ப போது. கர்த்தர் நீ செய்யலாம், வேற ஒருத்தனை வச்சு கர்த்தர் ஊழியத்தை செய்வார். நீ சாட்சியா இருக்கணும். யாருக்கிட்டையாவது வட்டிக்கு காசு வாங்கினீங்களா? இன்னிலேருந்து நிறுத்துங்க. தயவு செய்து வட்டிக்கு காசு வாங்குறத நிறுத்துங்க. நான் உங்களுக்கு ரொம்ப அன்பாக சொல்லுவேன், உனக்கு இந்த நாள் ₹5 கொடுத்தாரு, அந்த ₹5 கஞ்சி வச்சு என்ன முடியுமோ அதை சாப்பிடுங்க. கர்த்தர் அதை பார்ப்பார். அந்த உண்மையை கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் உண்மையில் ரொம்ப விருப்பப்படுகிற தேவன். அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர். உன்னுடைய உண்மையை பார்த்து தன்னுடைய வார்த்தையின்படி உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற கர்த்தரால் முடியும். தயவு செய்து அந்த உண்மையை கர்த்தர் இடத்துல கேளுங்க. எஸ்அப்பா, எனக்கு இந்த உண்மை வேணும். மற்றவனுடைய ஒரு பொருள், அது ஒரு பேனா வந்தாலும் தயவு செய்து தொடாதீங்க. அது அவந்து, எனக்கு வேண்டாம், போ சி. மற்றவனுடைய பொருளையோ மற்றவனுடைய காரியங்களையோ மற்ற வீட்டுக்காரங்களோ தயவு செய்து ஆசைப்படாதீங்க. அவனை பார்த்து பார்க்காதீங்க. அவனை எப்படி நடத்துறது கர்த்தருக்கு வேற. உன்னை குறித்து கர்த்தருடைய நோக்கம் இருக்குது. கர்த்தர் உனக்கு செய்வார். அவன் கூட உன்னை கம்பேர் பண்ணிக்க. ஏன் தெரியுமா? உன்னை கம்பேர் பண்ண முடியாத உயரத்தில் கர்த்தர் வைக்க சித்தமாக இருக்காரு. ஹல்லேலூயா. யாருமே தன்னோடு ஈடுபிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தில் கொண்டு போய் உன்னை வைக்கணும்னு சித்தமாக இருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரனோடையே என்னை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. சான்ஸ் இல்லை. சாரி, நானே சிரிச்சா அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம ரொம்ப பெத்தட்டிக் கண்டிஷன், ரொம்ப துக்ககரமான நிலவரத்தில் இருக்கோம். இந்த நாளில் கேளுங்க, ஏசப்பா, என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன? எங்கள் ஆலயத்தை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன? இந்த ஊழியத்தில் என் பங்கு என்ன? நான் எப்படி உமக்கு முன்பதாக உண்மையாக இருக்கேன்? கேளுங்க கர்த்தரிடத்தில்.
ஆலயத்துக்கு சும்மா வந்துட்டு போனால் போதாது என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு நாளும் கனி உள்ள வாழ்க்கை வேணும். நான் இந்த நாளில் ஆலயத்திலேருந்து வரும்போது என் நடை எப்படி இருக்கு, என் உடை எப்படி இருக்கு, நான் கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி இருக்கு, வெளியே சுற்றி என்னை பார்க்குறவன் எப்படி பார்க்குறான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ வெள்ளை துணியை போட்டுட்டு வா கர்த்தருடைய சமூகத்தில். ஒருவேளை கர்த்தர் உனக்கு சமயம், உன்னுடைய வீட்டுக்கு சமயம், அதுக்காக கர்த்தர் நீ வெள்ளை துணி போட்டுட்டுனா உங்கள்கிட்ட பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு காரியம், ஒரு பொருத்தனையோடு வா கர்த்தருடைய சமூகத்தில். நான் என்னுடைய முடிஞ்ச அளவுக்கு நான் உண்மையாக இருப்பேன். ரெஸ்ட் ஆஃப் த திங் காட் வில் டேக் கேர். மீதி உள்ளதை கர்த்தர் பார்த்துப்பாரு. நீ முழு மனதோடு கர்த்தரத்தில் அன்பு கூறு. நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது என்னென்ன கிடைப்புன்றதை நான் இப்போ சொல்கிறேன், சீக்கிரமாக பார்ப்போம். அப்போஸ்தலர் 13:22 எடுத்து வாசி பாருங்க. யாரை குறித்து யார் சாட்சி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. எடுங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து அப்போஸ்தலர் 13:22 பின்பு அவர் அவனை தள்ளி தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு, போதும் சகோதரி, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எப்படி கண்டாரா? இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக இருக்குது. இஸ் க்ளோஸ் டு இஸ் ஹார்ட். கர்த்தருடைய இருதயத்துக்கிட்ட போயிட்டான். இப்படிலாம் இல்லை, அவன் இஸ் க்ளோஸ் டு இஸ் ஹார்ட். ஆனால் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் உருவாக்கின ராஜா சவுல் தான். ஆனால் அவனை குறித்து கர்த்தர் சொல்லலை. ஆனால் தாவீதை குறித்து சொல்கிறாரு கர்த்தர், அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். யார் சாட்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த சாட்சி தான் உங்களுக்கு எனக்கு வேணும். இந்த சாட்சி தான் உங்களுக்கு எனக்கு வேணும். பார்க்குறவன் சொல்லணும், இவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற சந்ததி, இது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற சந்ததி. உன் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும். இன்னும் உன் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுட்டு நீ ஆலயத்துக்கு வந்து என்னம்மா பண்ண போகிறீங்க? இன்னும் உன் பக்கத்து டேபிள் இருக்கனோட உனக்கு நல்ல கரஸ்பாண்டிங் இல்லாமல் நீ ஆலயத்துக்கு வந்து என்னம்மா பண்ண போகிறீங்க? உன் பக்கத்தில் இருக்கவனை எதுக்கு தெரியுமா தேவன் கொடுத்தாரு? அவனையும் சேர்த்து தேவனுக்கு இழுத்துன்னு வர தான் உனக்கு கொடுத்தாரு. ஆனால் நீ அவன் கூட சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. வாய்க்கால் தகராறு இல்லை. God have purpose to call you. உன்னை கர்த்தர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நாளில் இந்த இடத்துக்காக ஜெபிக்கணும். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் ஆலயத்தில் ரொம்ப இறுக்கமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். மொதல் ஸ்டெப்பாக ஒரு குட்டி உயர்வா இந்த பார்ட்டி ஆளை கொடுத்தீங்க. அடுத்தது நாங்கள் எங்கள் சொந்த ஸ்தலத்தில் கர்த்தரை ஆராதிக்கணும். கரத்தை தட்டி சோந்தரிங்க, கரத்தை தட்டி சோந்தரிங்க தேவனுடைய நாமத்துக்கு. ஹல்லேலூயா. நேற்று நானும் வினயம் வந்துக்கிட்டு இருக்கும்போது வினய் ரொம்ப பேசினார். சார், எங்கள் சர்ச்சுக்கு ஒரு கேமரா வாங்கணும் சார், இந்த கேமராவில் சரியாக இல்லை சார். நான் சொன்னேன், கர்த்தர் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்வார், ஏற்ற நேரத்தில் செய்வார். நம்ம முயற்சி எடுக்கலாம், ஜெபிக்கலாம். நான் எதுக்கு சொல்லணும், இந்த தாகமும் இந்த அன்பும் எல்லாருக்கும் வேணும் கர்த்தர் மேலே. பாஸ்டர் அம்மாவை பார்த்தா ஒரு மாதிரி நட, பாஸ்டர் அம்மாவை பார்க்கலன்னா வேறு மாதிரி நட. நோ சான்ஸ். கர்த்தரால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ மாறினாதான் தேசம் மாறும். நீ மாறாத வரைக்கும் உன்னை சுற்றி இருக்கவங்க மாறவே முடியாது. நீ சாட்சியாக இருந்தால் தான் தேசத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி உன் நிமித்தம் தேசத்தை கர்த்தர் சாட்சியாக மாற்ற முடியும். நானே மாறலை, எங்கேருந்து தேசம் மாறுது? எங்கள் அப்பா ஜெபிக்கிறது சான்ஸ் இல்லை. இந்த நாளில் கர்த்தரும் கூட பேசுகிறாரு. அசதியாக இருந்த நாட்கள் போதும், துக்கமாக இருந்த நாட்கள் போதும், கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிக்கூறு. உன் பிரச்சனையோட கர்த்தர் பெரிசு. முதல்ல அதை நினைங்க, என் பிரச்சனையோட கர்த்தர் பெரிசு. கர்த்தர் யோபுக்கு பிரச்சனையை அனுமதிச்சார், பிசாசு கிட்ட அனுமதிச்சார். ஆனால் அவன் ஜீவனை தொடும்படியாக கர்த்தர் கொடுக்கல. ரூத்தின் புத்தகத்தில் கர்த்தர் நடத்திட்டு வந்த வழியெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் ஒரு பிளானோட தான் ரூத்தை கொண்டு வந்தார்.
எஸ்தர் புத்தகத்துல மொர்தெகாய்க்கு கர்த்தர் தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணினார். ஆனால் அவனுடைய ஜீவனை கர்த்தர் அனுமதிக்கல. யோசேப்புக்கு கர்த்தர் குழியில் போட அனுமதிச்சார். ஆனா அந்த குழியை மூட கர்த்தர் அனுமதிக்கல. தானியேலை சிங்க கெபியில கர்த்தர் போட்டார். ஆனா அந்த சிங்கம் தானியேலை தொடுறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கல. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தர் நெருப்புல போட அனுமதிச்சார். ஆனா அந்த தீ அவன் மேல் பலம் கொள்ள கர்த்தர் அனுமதிக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கோம்? கர்த்தருடைய கரத்துல இருந்தோன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவார். நம்ம சரியில்லாமல் கர்த்தரால் ஒன்றும் செய்யவே முடியாது. நாம் பெத்த பிள்ளையே நம்ம சொல்ல கேட்கலன்னா எவ்வளோ கோபம் வருது. ஆனால் உன்னையும் என்னையும் குறித்து கர்த்தர் எவ்வளோ பொறுமையாக இருக்கார். நம்ம பண்ண அக்கிரமம் ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கான். உனக்கும் தேவனுக்கும் தெரியும், எனக்கும் தேவனுக்கும் தெரியும் நான் எப்பேற்பட்ட அக்கிரமக்காரன்னு. ஆனால் இது எல்லாத்தையும் மன்னிச்சு கர்த்தர் தன்னுடைய சன்னிதானத்தை உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா there's a purpose. நீ நினைக்கலாம் நான் செஞ்சது யாருக்குமே தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். no one can hide yourself. உன்னை நீ யாருக்கு முன்னால் வேணால் மறைச்சிக்கலாம், கர்த்தருக்கு முன்னால் மறைக்கவே முடியாது. ஒரு நாளில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இது எனக்கு நீ செஞ்ச பாவம் இதுன்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ எஸ்கேப்பே ஆக முடியாது. நல்ல நாள் கிடச்சிருக்கு, நல்ல சமயம் கிடச்சிருக்கு. கர்த்தரோடு ஒப்புரவாயிடுங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஒருவனும் கர்த்தருக்கு முன்னால் நீதிமானே இல்லை. ஆனால் நீ நீதிமான ஆகணும்னு விருப்பப்படுற தேவன் இடத்துல இன்னைக்கு வந்து சேருங்க. கர்த்தர் உன்னையும் என்னையும் நீதிமானாய் மாற்ற சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல இந்த ஹாலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு நோக்கம் உண்டு. அருமை சகோதரனே சகோதரி, சும்மா வந்துட்டு போக வரல, இல்லை. நோ 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 சம்திங் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஏதோ ஒரு வித்தியாசத்துக்காக கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கார். தயவு செய்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுல அடுத்ததாய் நோக்கி பார்ப்போம். எபிரேயர் 3:2 அடுத்த சாட்சி. எபிரேயர் 3:2 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது. போதும் சகோதரி, போதும். கர்த்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. The man that's close to God's heart. கர்த்தர் மோசையை குறித்து சொல்றாரு, உண்மை உள்ளவன். இன்னைக்கு உண்மை என்ன குறித்து கர்த்தர் கொடுக்க முடியுமா? அந்த சாட்சி, இவன் உண்மை உள்ளவன், இவள் உண்மை உள்ளவன் சொல்ல முடியுமா? உங்கள் மனசாட்சி நீங்கள் கேளுங்க. நாங்கள் ஐ எம் நாட் கம்ஸ் டு ஜட்ஜ் யூ. ஒருத்தரையும் நியாயம் தீர்க்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்த கர்த்தர் உங்க கூட பேசுகிறாரு. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று, என்னை உண்மை உள்ளவன் என்று அழைச்சிருக்காரா? இன்னைக்கு கர்த்தர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? சிந்திச்சு பாருங்க. கர்த்தரே மோசையை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. வேதத்தில் மோசையை போல ஒரு பொறுமைசாலி யாருமே கிடையாது. நம்ம குடும்பத்தில் 5 பேரை வச்சு நம்ம நடக்கிறதுக்குள்ளே நமக்கு டென்ஷன் தலையாய் பிபி ஓபி ஆகி போயிடுது. ஆனால் கர்த்தர் மோசையை சொல்கிறாரு, இவன் உண்மை உள்ளவன். அதனால தான் மோசே மரித்த பின்பு இந்நாள் வரைக்கும் மோசையுடைய இடத்த யாராலையும் தேடி கண்டுபிடிக்க முடியல. கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். அவ்வளோ பரிசுத்தமான ஒரு முன்மாதிரியை தேவன் நமக்கு வச்சிருக்காரு. நம்ம இந்த நாளில் தீர்மானம் எடுக்கணும், என்ன குறித்து கர்த்தருடைய சாட்சி என்ன, நான் எப்படி கர்த்தரத்தை சாட்சி. அடுத்த சாட்சிக்கு என்ன போவோம்? ஆதியாகமம் 22:2 எடுங்க. அடுத்த சாட்சி. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போதுமா மோரியா தேசத்துக்கு போய், அடுத்து படிங்கம்மா. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல், அப்படியே நிறுத்துமா, போதும். அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்ணாரு? அதை அப்படியே கேட்டார். அந்த அந்த அதிகாரத்தை 26-28 பாருங்களேன். சாரி 22 அடுத்த அதிகாரத்தை பாருங்களேன். போது 22:12 வாசிங்கம்மா.
அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது போதும். யார் யாரை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? பக்கத்து வீட்டுக்காரனே நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கல, ஆனால் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் தராரு, நீ தேவனுக்கு பயந்து இருக்கிறவன். நம்ம சாட்சி எப்படி இருக்கு இன்னைக்கு? நம்ம சாட்சி எப்படி இருக்கு? நான் ரொம்ப துக்கத்தோடு சொல்லுவேன், கர்த்தருக்கு தயவு செய்து பயந்து நடங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களாக மிதித்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க. கர்த்தர் உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வச்சுருக்காரு. இன்னும் நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை ஏராளம் உண்டு. நீ இன்னும் ஒன்று கூட சுதந்திரிக்கலன்னு கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறாரு. உன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ கர்த்தருக்கு பயப்படாததுனால இழந்து போனாய். ஆலயத்துக்கு வர்றது ஒண்டி பயப்படுற பயம் இல்லை, வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறதான், கர்த்தருக்கு பயந்து நடுங்கிறது தான் ஆசீர்வாதம். அடுத்த ஒரு சாட்சியை பார்த்து சீக்கிரமாக முடிப்போம். ஆதியாகமம் 26:28. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். போதும் தாய், போதும். யார் சொன்னா? யார் சொன்னா? அந்நிய புத்திரர் சொல்றாங்க ஈசாக்கை பார்த்து, கர்த்தர் நிச்சயமாகவே உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். சொல்ல முடியுமா உங்களை குறிச்சு, என்ன குறிச்சு? பக்கத்து வீட்டுக்காரன் தண்ணி பிடிக்கும் போது கொழா கிட்ட போனா சொல்ல முடியுமா? ரேஷன்ல நிற்கும் போது, லைன்ல நிற்கும் போது சொல்ல முடியுமா? இல்லை. இன்னும் நம்ம அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்கல. அந்நிய புத்திரர் சொல்றாங்க ஈசாக்கை பார்த்து, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டோம். இதெல்லாம் நான் என் சுயமா பேசல, வேதம் சொல்லுகிறத உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் ஒரு முடிவோடு போங்க. உண்மையாக நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என் இருதயத்தில் இருக்கா? சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தருக்கு பயப்படாதவனை கர்த்தர் எப்படி அழைக்கிறார் பேர் தெரியுமா? எடுங்க, சங்கீதம் 36:1. யார் கர்த்தருக்கு பயப்படாமல் இருப்பாங்கன்னு பாருங்க. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. இப்போ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஆன்சர். நீ கர்த்தருக்கு பயப்படலாம், கர்த்தர் உன்னை என்ன அழைக்கிறாரு? யாருன்னா அழைக்கிறாரு? யாரும் சொல்ல மாட்டீங்களேம்மா? துன்மார்க்கன் என்று அழைக்கிறார். தேவையாது நமக்கு? நான் உங்களை பயமுத்துறதுக்கு வரலை, உங்களை கடிஞ்சி கொள்றதுக்கு வரலை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தின் ஊற்ற திறக்கிறதுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு. நான் முடியாது, கர்த்தர் திறக்கணும். அதுக்கு ஒரே வழி, நீ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நடக்கணும். நீங்கள் நடந்து பாருங்களேன், உங்கள் சபை உயரும். நீங்கள் நடந்து பாருங்களேன், உன் பிள்ளைகள் உயரும். நீ நடந்து பாருங்களேன், உன் கணவனார் உயருவார். நீ நடந்து பாருங்களேன், உன் மனைவி உயருவாங்க. நீ நடந்து பாரு, உன் நிமித்தம் உன் ஆஃபீஸ் ஆசீர்வதிக்கப்படும். நீ நடந்து பாரு, உன் நிமித்தம் கர்த்தர் தேசத்தை ரட்சிப்பார். இந்த பர்பஸுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நான் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது, எங்கேருந்து மற்றவனை கூப்பிட. சாரி, கர்த்தரால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே எஸ்ஸப்பா, நானே காலில் இருந்தால் முட்டியோடு இடிக்குது, காலோடு இடிக்குதுன்னா இல்லை. மற்றவங்கள பற்றி பேசணுன்னா இங்கே இருக்க வாய் இது வரைக்கும் போதான். நான் சொல்லலை. தயவு செய்து சிரிக்க இல்லை, சிந்திக்கிற நேரம் இது. தயவு செய்து, கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை கொண்டு வந்து இந்த சபையில் நிறுத்தியிருக்கார்.
கர்த்தருக்கு பயந்து என்னுடைய பங்கு என்ன? சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீரே, அதற்கு ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு பயப்படுற பயத்தை இவளுக்குள்ளாய் உண்டாக்கி கொடுங்க. இந்த ஆலயம் கட்டப்பட்டு எழும்பப்படணும். இவர் சொந்த வாசஸ்தலத்தில் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எல்லா கன மகிமையும் ஒருவருக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த